Praise the Lord. கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியம் கோடான கோடியாய் பெருகும்படியாக ஆத்துமாக்களால் கோடான கோடியாய் நிரம்பி இருக்கும்படியாக இந்த ஊழியத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொருத்தரும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கோடான கோடியாய் பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். இன்னைக்கு நிறைய உலக மக்களுடைய பிரச்சனைய பணம் தான் சால்வ் பண்ணுது. 90% மக்களுடைய பிரச்சனைகளை பணம் தீர்த்து வைக்கிறது. நம்புறீங்களா இல்லையா? உண்மையான விஷயம் இதுதான். இன்னைக்கு பணம் இல்லாம மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க முடியல, சரியான சாப்பாடு இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, வியாதிகள் நோய்கள் வரும்போது டாக்டர்கிட்ட போறதுக்கோ மருந்து வாங்குறதுக்கோ கூட அவர்களுக்கு பணம் இல்லை. இன்னைக்கு நிறைய விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது. பணம் நிறைய பிரச்சனைகளை அது தீர்த்து வைக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மனதுல ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ள நுழைந்தாலும் நுழையுமே ஒழிய பணக்காரன் பரலோக ராஜ்யத்துல நுழைய மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை அந்த வார்த்தையின் மேல இருக்கிறது. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்னா நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினைத்து நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த பணத்தை விரும்புவதில்லை, அதற்காக விசுவசிப்பதில்லை, அதை கேட்டு பெறுவதும் இல்லை. ஏன்னா இதான் பாரம்பரிய போதனை என்று வேதம் சொல்லுது. கிறிஸ்தவர்களிடத்துல பணம் வந்துருச்சுன்னா அவர்கள் கெட்டு போய் பின்மாற்றம் அடைந்து விடுவார்கள் என்று நிறைய முற்காலத்துல நிறைய போதிச்சதுனால அவர்களுக்கு பணத்தின் மேல ஒரு ஆர்வம் இல்லாமல் போகிறது. கிறிஸ்தவர்களுக்கு பணம்னாலே கெட்டது, காசுனாலே கெட்டது, இருக்கிறதே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் இயேசு சொன்ன அந்த வசனத்தை தான் எடுத்துக்கிறாங்க. ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ள நுழைந்தாலும் நுழைய ஒழிய பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய மாட்டான். பணக்காரன்னா யாரு? யாருங்க பணக்காரன்? சொல்லுங்க பாப்போம். பணக்காரனா யாரு? அதுக்கு டெஃபினேஷன் தான் என்ன? ஆனா வேதம் பணக்காரனை டிஃபைன் பண்ணவே இல்லை. இவ்வளவு வச்சிருந்தா தான் அவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லவே இல்லை. யாரு ஏழைன்றது நமக்கு தெரியுது. தேவைகளுக்காக தங்கள் வாழ்க்கையில அல்லாடுகிற மனுஷன், தங்கள் தேவைகளை விட குறைவா இருக்கிறவன் ஏழை. அதுவும் குறைவா இருக்கிறவனு கூட ஏழை கிடையாது இந்த காலத்துல, இல்லையா? கடன் நிறைய பேருக்கு இருக்குது இந்த உலகத்துல. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரன் கூட கடன் வச்சுன்னுக்கிறான், இஎம்ஐல காசு கட்டின்னு இருக்கிறான், பேங்க்ல கடன் வச்சுக்கிறான், இஎம்ஐ வச்சுக்கிறான்னா என்ன அர்த்தம்? கடன் இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு இன்னைக்கு உலகத்துல இந்த பேங்க் வந்த பிறகு எல்லாரையும் கடன்காரன் ஆக்கி விட்டுருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இஎம்ஐல பொருள் வாங்காதவங்க இன்னைக்கு ரொம்ப சொற்பமானவர்கள் தான். வேலையை சேர்ந்த உடனே இஎம்ஐல ஏதாவது வாங்குறது, போனை இஎம்ஐல வாங்குறது, வீட்டை இஎம்ஐல வாங்குறது, எல்லாத்தையும் வாஷிங் மிஷின் வாங்கணும், எது வாங்கினாலும் இஎம்ஐல வாங்குறது. மாசம் மாசம் அடைச்சிக்கலாம், கடன் வாங்குவோம் அப்படின்னு.
நல்லா தெரிஞ்சுங்க, மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது வேதத்துல. பணத்தை சரியாய் பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. பணத்தை சரியாய் பயன்படுத்தாத தெரியாத ஒரு மனுஷனிடத்துல பணம் இருப்பதே கிடையாது. மணி மேனேஜ்மெண்ட்னே ஒரு தனி ஸ்டடியே இருக்குது. பணத்தை சரியாய் நாம் கையாள வேண்டும். அப்படி கையாளுகிறவர்களிடத்துல தான் பணம் நிறைய வருமே ஒழிய, அதை கையாள தெரியாதவர்களிடத்துல அது வருவது கிடையாது. பைபிள்ல யாரு பணக்காரன் டிஃபைன் பண்ணவே இல்லை. எவ்வளவு வச்சிருக்கோம், வீடு வச்சுக்கிறவன் பணக்காரனா? வீடு இல்லாதவன் அப்போ ஏழைத்தானே. அப்ப 2 வீடு வச்சுக்கிறவன் பணக்காரனா? 4 வீடு வச்சுக்கிறவன் பணக்காரனா? அப்படின்னா பைபிள் பணக்காரன்றது இவன்கிட்ட இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு சொத்து இருக்கணும், இவ்வளவு மில்லியன் வச்சிருக்கணும், இல்ல 1 பில்லியன் வச்சிருக்கணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. பணக்காரனா யாருன்னே டிஃபைன் பண்ண முடியல. அப்போ பணக்காரனா யாரு? பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய மாட்டான்னு கர்த்தர் சொல்றாரு. அவன் யாரு? அப்போ அதுக்குதான் இங்க பதில் சொல்லுது இந்த வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, இங்க வேதம் சொல்லுது பாருங்க, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாகுது. பணம் தீமையா இல்ல. வேதம் பணத்தை தீமையாக அது சொல்லல. அதனாலதான் நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கர்த்தர் தான் நமக்கு பணத்தை கொடுக்கிறவர். அவர் பணத்தை கொடுத்துட்டு நமக்கு தீமை செய்வாரா? அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். ஐஸ்வர்யத்துல வேதனை கிடையாதுங்க. காசு யாரையுமே தீவனாக, பொல்லாதவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக அது மாற்றுவது இல்லை. மனுஷனுக்குள்ள இருக்கிற தீய குணமே அவனுக்கு பணம் வரும்போது அவனை தீமை செய்ய வைக்கிற ஒழிய காசுல எதுவுமே கிடையாது, பணத்துல எதுவுமே கிடையாது. பணம் வரும்போது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற தீய குணம்தான் அதை தவறாக பயன்படுத்தி தவறான காரியங்களை பாவத்துல சாபத்துல அது கொண்டு போய் விடுகிறது. பணம் கொண்டு போய் விடல. பணத்தை சரியாய் கையாள தெரியாத மனுஷனுக்கு தான் அது தீமையா இருக்குது. கையாள தெரியலன்றது தான் தீமையை ஒழிய பணம் தீமை கிடையாது. ஏன்னா நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது. கர்த்தரிடம் இருந்து வருகிற எந்த காரியத்திலும் தீமையே கிடையாது, அதுல பாவமே கிடையாது. பணம் வர்றதுனால ஒருத்தன் கெட்டு போறான், பணத்தினால கெட்டு போறான்னா அது தவறான போதனை. அவன் கெட்டு போறான்னா அவனுக்குள்ள அவன் பணத்தை கையால அவன் கற்றுக்கொள்ளவில்லை. பணத்தை கையாளுறதுக்கும் நம்ம கற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுது. நமக்கு அதை கற்றுக்கொள்ளாம அதை பயன்படுத்த தெரியாம நமக்கு காசு வரும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பாவம் என்ன பண்ணும்னா அதை பயன்படுத்தி நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். ஆனா பணத்துல எந்த தவறும் கிடையாது. ஒரு 500 ரூபா இருக்குதுன்னா அந்த 500 ரூபால எந்த பாவமும் கிடையாது. நான் 500 ரூபாய் கொண்டு பைபிளும் வாங்கலாம், சாராயமும் வாங்கலாம் இல்லையா? அப்போ நம்ம எதை வாங்குறோம் அப்படின்றத நாம தான் முடிவு பண்றோம், பணம் அல்ல. பணம் நல்லவனா நம்மளை வச்சிருக்கிறதும் கெட்டவனாக வச்சிருக்கிறதும் பணத்தினால் அல்ல. பணத்துக்குள்ள எதுவும் இல்லை, தீமை இல்லை, பிசாசு இல்லை.
நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, காசு பிசாசிடம் இருந்து வருகிறது என்று நினைக்கிறாங்க. வேதம் எங்கேயாவது அப்படி சொல்லுதா பாருங்க. அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. வேதம் காசு எங்க இருந்து வருது? கர்த்தரிடம் இருந்து தான் வருகிறது என்று வேதம் சொல்லுது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்துல உண்டாகி ஜோதியில் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுது. அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் யாக்கோபு 1:17 நல்ல விஷயங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருது. பரத்திலிருந்து வருதுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வருது. அதுல தீமை எதுவுமே கிடையாது. கர்த்தர் இங்க நீதிமொழிகள் 10:22 நமக்கு சொல்றாரு, அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை கூட்டார். ஐஸ்வர்யத்துல வேதனை இல்லை அப்படின்றாரு. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். தாவீது இத சொல்றார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தரிடம் இருந்து வருகிறது என்று தாவீது சொல்றார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பிசாசு தான் நோட் அடிச்சு அனுப்புறான், அது பிசாசிடம் இருந்து வருகிறது. அதனால்தான் இயேசு சொல்றாரு, அங்க ஒரு பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய மாட்டான், ஒட்டகம் ஊசியின் காதுல நுழைஞ்சாலும் நுழையுமே ஒழிய பணக்காரன் நுழைய மாட்டான். அதனால்தான் வேதத்தை சரியாய் புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். சரியா இவங்களுக்கு போதனை கேட்கறது இல்லை. கேட்காததுனால அவர்கள் ஐஸ்வர்யத்தை நிறைய கிறிஸ்தவர்கள் வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. காசே எனக்கு வேணாம், இருக்கிற காசே போதும். ஆனா பாருங்க, காசு தேவைப்படும் போது ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க. நிறைய ஜபம் காசை பற்றி தான் இருக்குது அவங்களுக்கு. இந்த தேவை சந்திக்கப்படல ஆண்டவரு, அந்த தேவையை நீங்க சந்திக்கணும், இவ்வளவு காசு கொடுக்கணும் ஆண்டவரு நீங்க அப்படின்னு ஜபத்துல நிறைய நேரம் செலவிடுறாங்க. ஆனா அவங்க அடி மனசுல என்னன்னா, காசு தங்களை கெடுத்து விடும் என்று அவர் நம்புறாங்க, விசுவசிக்கிறாங்க. அதனாலதான் காசு வர மாட்டேங்குது. நம்ம அடி மனசுல என்ன விசுவசிக்கிறோமோ, ஆழ் மனசுல நம்ம எதை நம்புறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். அதனால பணத்தை குறித்த சரியான பார்வை நமக்கு இருக்கணும். அப்ப ஐஸ்வர்யம் பிசாசிடம் இருந்து வருவதில்லை, அது கர்த்தரிடம் இருந்து மட்டுமே வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தருக்குள்ள இல்லாத மனுஷன்லாம் ஏன் பணக்காரனா இருக்கிறான்னா, அவனுக்கு பிசாசு நிறைய கொடுக்குறான் பிரதர் அப்படின்றாங்க. அதே தவறான போதனை. ஏன்னா பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அல்லாமல் வேற எதுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனை கொல்லவும் அழிக்கவும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை திருடுறதுக்கு வரான். ஐஸ்வர்யத்தை அவன் உண்டாக்கல, ஐஸ்வர்யம் கர்த்தரிடம் இருந்து வருது. இத தாவீது சொல்றான், நல்லா கவனிங்க. அதனாலதான் இதுல ரொம்ப கனம் உள்ளதா இருக்குது இந்த வசனம். ஏன் தெரியுங்களா? அவன் ஆடு மேய்க்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும். அவன் வீட்டுல கூட அவனுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது, மரியாதை கிடையாது. சாமுவேலுக்கு அந்த வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அவன் போறான், பிள்ளைய கூப்பிடுறாங்க, கர்த்தர் சொல்றாரு இவன் இல்லைன்றான். அது மாதிரி 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் வந்த பிறகு அவங்க மௌனமாவே இருக்கிறாங்க. சாமுவேல் கேட்கிறாரு, வேற ஏதாவது புள்ள இருக்குதா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான், அவன் ஆடு மேய்ச்சி நிற்கிறான், அவன் தான் கட்சி புள்ள அப்படின்றாங்க. ஏலி சொல்றாரு, அவனை கூட்டுன்னு வா அப்படின்னு. வீட்டுல இருக்கிறவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தாவீதோட குடும்பம் ஒன்றும் ஏழை குடும்பம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. பசங்களாம் மிலிட்ரியில இருக்கிறானுங்க, ராஜா அரண்மனையில வேலை அவனுக்கு, மிலிட்ரியில இருக்கிறானுங்க. அது இல்லாம ஈசாயி அந்த ஊருக்கு தலைவனா இருந்தான் என்று சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அந்த ஊருக்கே, அந்த பஞ்சாயத்துக்கே அவன் தான் தலைவன் அப்படின்றாங்க. தாவீதோட அப்பா. அந்த குடும்பம் பணக்காரனா இருந்தது, ஆனா இவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அந்த குடும்பமே இவனை ஆடு மேய்க்கிற வேலைக்கு அனுப்பிடுச்சு. இவன் இதுக்குதான் லாக்கி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து நீ போய் ஆட்ட மேய் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சாதாரண ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்து கொண்டு அபிஷேகம் செய்கிறார்.
ராஜாவாக அபிஷேகம் செய்யறார். கர்த்தர் செய்த அபிஷேகம் அவனை ராஜாவாக்கிடுச்சு. நம்ம மேல கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இயேசுவின் மேல இருந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்குது. இயேசு எப்படி யோர்தான்ல ஞானஸ்நானம் பெற்றாரோ, அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, எப்படி ஆவியானவர் அவர் மேல இறங்கி வந்தாரோ, அப்படியாகத்தான் நாமும் ரட்சிக்கப்பட்ட போது இயேசுவை போல அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இயேசு சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்றார். யோவான் 14:12. ஏன் என்னை விட பெரிய கிரியைகளை அவன் செய்வான்னு கருத்தை சொல்றாருன்னா, இயேசு சொல்றாருன்னா, அவர் மேல இருந்த அதே அபிஷேகம் ரட்சிக்கப்பட்ட நம்ம மேல இருக்கிறது, சபையாராகிய நம்ம மேல இருக்கிறது. தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. அந்த காலத்துல ஆடு மேய்க்கிறவன மதிக்க மாட்டாங்க, கேவலமா பார்ப்பாங்க. அவனுக்கு என்ன சொல்றது, சென்சஸ் எடுக்கும்போது அவனை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவனை ஒரு என்ன சொல்றது, பாப்புலேஷன் கணக்கு எடுக்கும்போது, ஜனத்தொகை கணக்கு எடுக்கும்போது அவனை ஒரு ஆளாவே சேர்த்துக்க மாட்டாங்க. அவனை ஒரு ஆளா சேர்த்துக்க மாட்டாங்கன்னுக்குள்ள எவ்வளவு ஆடு மேய்க்கிறவங்கள கேவலமாக மதித்திருப்பார்கள் பாருங்க. அப்படி கேவலமாக நடத்தப்பட்ட மதிக்கப்பட்ட தாவீது கடவுளுடைய பார்வையில விலையேற பெற்றவனாக மாறினான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு பாருங்க, கடைசியில என் இதயத்துக்கு பிரியமானவன் அப்படின்றாரு, சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. யாரு? இந்த உலகத்தால அற்பமாய் தூசியாய் ஒன்னும் இல்லாத ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்து கொள்றாரு. அவர் தேர்ந்து கொண்டதுனால அவர் அபிஷேகம் செய்கிறாரு. அவன் அபிஷேகம் செய்யப்பட்டதுனால அவன் ராஜாவானான். அதனால்தான் இங்க சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாமே அவருடைய கரத்துல இருக்குது. அவரிடத்துல இல்லாதது ஒண்ணுமே இல்லை. ஐஸ்வர்யமும் அவரிடத்துல தான் இருந்தது. தாவீது சொல்றான், சாதாரணமாக ஆடு மேய்ச்சி இருந்த என்ன, என் குடும்பத்தினரே என்ன புறக்கணித்து இருந்தாங்க, என்னை ஆடு மேய்க்கிறவனாக பார்த்தாங்க, சமுதாயமே பார்த்தது கீழ்த்தரமான கீழ்மட்டத்துல இருக்கிறவனாக என்னை பார்த்தது. ஆனா கர்த்தருடைய பார்வை என் மேல பட்டுது, நான் ராஜாவானேன் அப்படின்றான். இவன் தான் அப்போ பணக்காரன். இவனை விட பணக்காரன் யாருமே கிடையாது அப்போ. ஏன்னா இவன் ராஜா. ராஜானா நீங்க நினைச்சுக்காதீங்க அந்த அரண்மனை தான் அவனுக்கு சொந்தம், அந்த அரண்மனையில் இருக்கிற தங்கம் வெள்ளி தான் சொந்தம் அப்படின்னு கிடையாது. அந்த ராஜ்யமே அவனுடைய தான். நிலம் புலம் எல்லாமே மக்களும் அவன் தான், அவனுக்கு சொந்தமானவன் தான். இங்க தாவீது பாருங்க, அவன் ராஜாவானான். ராஜாவான பிறகு அவனுக்கு நிறைய சொத்துகள் வந்தது, வள்ளி வைரம் எல்லாமே வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தரிடம் இருந்து வந்தது. இத அவனுடைய பையன் நீதிமொழிகள்ல அவன் சொல்றான் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையே கூட்டாது. காசு எவ்வளவு வேணா வச்சுக்கலாங்க, நம்ம நீங்க எத்தனை கோடி வேணா வச்சுக்கலாம், வீட்டுல பேங்க்ல வச்சுக்கலாம். இங்க சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இடத்துல தான் இருக்குது எல்லாம். உம்முடைய கரத்தில சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தரால எந்த மனுஷனையும், எவ்வளவு கீழே இருக்கிற மனுஷனையும் உயர்த்த முடியும் அப்படின்னு தாவீது சொல்றார்.
ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அவர் பார்த்தார், ஒண்ணுமே கிடையாது அவனுக்குன்னு. அவன் மேய்க்கிற ஆடு கூட அவன் குடும்பத்தை சேர்ந்தது தான். அவனுக்குன்றது கிடையாது. அவன் வீட்டுல இருப்பதே கிடையாது. ஏன்னா ஆடு மேய்க்கிறது தானே. அவன் வீட்டுக்குள்ள கூட கிடையாது. ஆடு மேய்க்கிறவன்னா அந்த ஆடுகளோடு தான் இருப்பான். காலையிலயும் சாயந்தரமும் ராத்திரியும். அவன் சொல்றான், கர்த்தர் என் வாழ்க்கையில வந்தாரு, என்னை அழைத்தாரு, என்னை அபிஷேகம் செய்தாரு, நான் ராஜாவானேன். நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் கர்த்தர் நம்ம கொடுத்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? வாட் we are doing with the money? கடவுள் நமக்கு கொடுத்த பணத்தை நம்ம என்ன செய்யறோம்? பணம்ன்றது வந்த உடனே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. எதுக்கோ செலவு பண்றோம் பிரதர். அதுதான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய மக்கள் மணி மேனேஜ்மெண்ட் முதல்ல தெரியணும். பணத்தை எப்படி கர்த்தருக்குள்ள இருந்து பயன்படுத்துவது என்பதை தெரியணும். அதை பயன்படுத்த கற்றுக்கொண்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அறிவு உண்டாயிடுச்சுன்னா, கர்த்தர் கோடின்னா அதை விட அதிகமா கொடுப்பார். அதுக்குரிய வெளிப்பாடுகளை கொடுப்பார். பணத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த பணத்தை நம்ம பயன்படுத்த தெரியணும், யூஸ் பண்ண தெரியணும். கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியமானது அதுதான். நான் எல்லாம் செய்வேன் பிரதர், கர்த்தருக்காக நான் எல்லாம் செய்வேன், ஓடுவேன், ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஊழியம் பண்ணுவேன், ஆனா என்கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியல, பணத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியல, கர்த்தரிடம் இருந்து அதை கற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனாலே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு, ஆவிக்குரிய மனிதர்களுக்கு பணம் வருவது கிடையாது. அதான் சொல்றேன் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் பணத்தை தீமையாக பார்க்குறாங்க, அது வருவதில்லை. என்னதான் நீங்க தீமையா பார்த்துட்டு அதை உங்களை கெடுத்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வச்சுட்டு இருந்துட்டு, அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் பணத்துக்காக எவ்வளவு ஜெபிச்சாலும் அது கிடைக்க போறதில்லை. கடன் மேல கடன் மேல கடன் மேல கடன் மேல கடன் மேல கடன் ஆயினே தான் போகும். பணம் உங்களுக்கு வரப்போறதே கிடையாது. பணம் என்னைக்கு நீங்க தீமைன்னு நம்புறீங்களோ, அன்னை அது நம்புற வரைக்கும் உங்க வாழ் மனசுல, அடி மனசுல பணம் கெட்டதுப்பா, அதனால தீமை உண்டாகும் எனக்கு, அது மனிதர்களை கெடுத்துரும், நான் கெடுத்து இருக்குத பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா உங்ககிட்ட பணமே வராது. நீங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் அது வரவே வராது. பணம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல அதுவும் ஒண்ணு. உலகத்துல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க பாருங்க, பொருள் இல்லாதவர்களுக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் இல்லை அப்படின்வாங்க. பொருள் இல்லைன்னா, அதாவது காசு இல்லைன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா காசுனால வருகிற போராட்டத்தை சமாளிப்பதே அவனுக்கு சரியா இருக்கும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை அவனால வாழ முடியாது, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவனால நிறைவேற்றவே முடியாது. அதனால்தான் வேதத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாகுது. சரியா புரிஞ்சுக்கணும். நமக்கு காலங்காலமா, நான் தான் சொன்ன பாருங்க, பாரம்பரியம் சரியான போதனை இல்லாதனாலதான் மனிதர்களுடைய வாழ்க்கை கெட்டு போகிறது. காலங்காலமா நம்ம கேட்டோம் பாருங்க, ஏவாள் ஆதாமுடைய விழாவிலிருந்து படைக்கப்பட்டவள் என்று. கர்த்தர் ஏவாள ஆதாமுடைய விழாவிலிருந்து படைச்சார். அதான் முதல் ஆபரேஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிரசங்கத்தை. ஆனா அது தப்பு. கர்த்தர் ஏவாள ஆதாமுடைய விழாவிலிருந்து படைக்கவே இல்லை. அதுதான் உண்மை. இந்த வேதம் எழுதக்குள்ள தவறா எழுதிட்டாங்க. ஒரிஜினல்ல அவன் பக்கத்துல அவன் சைடுல படைச்சாருன்னு தான் இருக்குது ஏவாள.
எங்கேயுமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல ஹீப்ரூல விழாவில இருந்து எடுத்து படைத்தாருன்னு இல்லை. இந்த விழா சைடுல இருக்கிறதுனால நம்ம சைடுல இருக்கிறதுனால அந்த சைடுன்ற வார்த்தைக்கு பதிலாக விழான்னு எழுதிட்டாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆதாமுடைய உடலை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு விழாவை அப்படி உடைச்சி எடுத்து ஏவாளை உண்டாக்குனாரு அப்படின்னு. அவன் உடலெல்லாம் கிழிக்கவும் இல்லை, அவனோட ரிப்பை எடுக்கவே இல்லை, விழாவை எடுக்கவே இல்லை. அவனுடைய பக்கத்துல ஏவாளை படைத்தால் தான் வருது. ரைட் பிரதர், எனக்கு தெரியாத பிரதர் அப்படின்னாதீங்க. அதுதான் சர்ச்சுக்கு வரணும், சரியான போதனையை கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. வேதத்தோட ரகசியங்களை சொல்றது தான் சபையா இருக்கணும், ஒரு போதகரா இருக்கணும். சங்கீதம், இந்த ரகசியத்தை நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். ஜம் பண்ணினே இருக்கிற பிரதர், ஜம் பண்றேன் பண்ணினே இருந்தீங்கன்னா அதனால எந்த ஆசீர்வாதமும் வரப்போறது இல்ல. நீங்க வேணா பாருங்க, 10 வருஷம் கழிச்சு அப்படியே தான் இருப்பாங்க அவங்க, எந்த முன்னேற்றமும் இருக்காது. நான் ஜெபம் பண்ற தப்புன்னு நான் சொல்லல. இயேசு ஜெபம் பண்ணாரு, சீடர்கள் ஜெபம் பண்ணாங்க. ஆனா வேதத்தை சரியாய் புரிந்து கொண்டு அதன்படி ஜெபம் பண்ணா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அதனால்தான் வேதத்தை குறித்த சரியான புரிதல் இருக்கணும். அதுக்குதான் ஒரு போதகர் தேவை. அதனால்தான் யாக்கோபுல சொல்லுது, நீங்க போதகரா இருக்கிறத விட விசுவாசியா இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லுது. நீங்க சரியா போதிக்கலன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை கெட்டு போகும். கேட்கிற மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டதா இருக்கும், அழிவு உள்ளதாக இருக்கும். நீங்க சரியாய் போதித்தீங்கன்னா இயேசு அத கர்த்தர் அதான் சொல்ல, அந்த யாக்கோபு 3:1, என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. போதகரே ஆகாதீங்க, சரியா போதிக்கிறது இருந்தா போதகர் ஆகுங்க, இல்லைன்னா போதகர் ஆகாதீங்க. நிறைய பேருக்கு என்னன்னா போதகர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லதுதான், உங்களுக்கு அந்த அழைப்பு இருந்ததுன்னா போதகராய் இருப்பது ஆகிறது ரொம்ப நல்லதுதான். போதக வாழ்க்கை என்பது சரியாய் போதிப்பது தான் போதகர்களுடைய வேலை. நிறைய போதகர்கள்லாம் நினைக்கிறாங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்காக நம்ம போதகரா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது எது இருந்தாலும் நம்ம போய் நின்று ஜெபம் பண்ணணும். விசுவாசிங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு, பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர், உங்க கால் எங்க வீட்டுல வச்சாலே போதும், நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி பைபிள்ல எந்த வசனமும் கிடையாது. ஒரு போதகர் உங்க வீட்டுல கால் வைக்கிறதுனால எந்த அற்புதமும் நடக்க போறது இல்ல, எந்த அதிசயமும் நடக்க போகிறது கிடையாது. அவங்க காலில் என்ன ஆகுது? போதகர்களுடைய வேலை என்ன? ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது. இயேசு சொல்லியிருக்கலாம்ல, நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க, நானே ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, நீங்க எல்லாம் நீங்க லைட்டா அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னாரா இயேசு? அவருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. ஏன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறாரு? அவங்க விசுவசித்து ஜெபிச்சா கர்த்தர் கொடுப்பார் என்பதை அவங்க நம்பணுன்றதுக்காக. தான் ஜெபிச்சா கிடைக்கும்னு அவருக்கு தெரியும், சீடர்களுக்கும் தெரியும். அவரோட தான் இயேசு இருக்கிறாரு. ஆனாலும் ஜெபிக்க ஏன் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அவங்க ஜெபித்து பெறணும், விசுவாசத்தை அவங்க பயன்படுத்தணும், அவங்க ஜெபத்தினால அவங்க ஜெபிக்கிறதுனால அது கிடைக்கணும் அப்படின்றத இயேசு விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பம் அதுதான். அப்போ வேதத்தை சரியாய் போதிக்கிறவர்களா இருக்கணும்னு இயேசு சொல்றார். அதனால்தான் நம்ம கொலோசியர்ல வாசிச்சோம், பாரம்பரியத்தை உலக இதுல இச்சைகளை போதிக்காதீங்க அப்படின்ற. இப்போ ஒரு போதகர் என்பவர் யாரு? சரியாய் போதிக்கிறவர்கள் தான் போதகர்கள். பைபிள்லாம் எடுத்துட்டா அது சரி கிடையாது. போதகர்ப்பா
அப்படின்றது கிடையாது. டிகிரி எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு. பைபிள் காலேஜ் சர்டிஃபை பண்றதுனால போதகர் ஆவதில்லை யாருமே. எந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த யூனிவர்சிட்டியும் சர்டிஃபை பண்ண முடியாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? 90% வாங்கிக்கிற, 80% வாங்கிக்கிற, நீ பாஸ் ஆகிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை, எந்த படிப்பாலையும் இன்னொருத்தர சொல்லவே முடியாது. அது நம்மள சிறந்த போதகர்கள் ஆக்கலாம். அதை சரியான அறிவை நம்ம பெற்றோம்னா, சரியான போதனைகளை நம்ம பெற்றோம்னா, சரியான வெளிப்பாடுகளை பெற்றோம்னா, கர்த்தருடைய ரகசியங்களை புரிந்து போதிப்போம்னா சரியான போதகர்களாக மாறலாம். சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. பயந்தவர்கள் கிடையாது பழைய ஏற்பாடுல, இது பழைய உடன்படிக்கையில பயம்ன்றது வருது. விசுவசிக்கிறவர்களிடத்துல இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ரகசியம் அதுதான் சொல்றேன். தேவனுடைய ரகசியம் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. அப்படியே மேலோட்டமா படிக்கிறதுனால வேதத்தை புரிஞ்சிக்க முடியாது. நிறைய மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்க சரியான ஆலயத்துக்கு அவங்க போறது இல்லை. ஆலயத்துக்கே போகாத ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஜெபம் பண்ணா கேட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு வேதம் வாசிச்சாலே எனக்கு புரிஞ்சுக்கணும்னா கிடையவே கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு போதகர் ஊழியத்தை பற்றி வேதம் நமக்கு போதிக்கிறது, சொல்லி கொடுக்குது இல்லையா? அப்புறம் போதகரே தேவை இல்லையா? வந்த உடனே எல்லார் கையிலையும் பைபிளை கொடுத்து வீட்டுல போய் வாசிங்கன்னு சொல்லிடலாமா? கிடையாது. ஒரு போதகர் என்ன வேலைன்னா கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து, வேதத்துல அறிந்து போதிக்கணும். அப்ரஹாம பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். கர்த்தரிடத்துல ஆசீர்வாதம் கேட்கணும். ஆனா ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம்ன்றது புரிஞ்சுக்கிறதே இல்லை. நான் முதல்ல சொன்னபடி உங்க 91% ஜபத்துக்கான பதில் ஐஸ்வர்யத்துல இருக்குது. அதனால்தான் நிறைய டைம் ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறார். சோம்பேறிகள் இடத்துல கர்த்தர் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அதை வச்சுட்டு அவன் தூங்குவான், அதை பயன்படுத்த மாட்டான், அதை யூஸ் பண்ண மாட்டான், சரியான காரியங்களுக்கு சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டான். ஆதியாகமம் 24:35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். சீமானா என்ன? ஐஸ்வர்யவானா இருக்கிறார். அதான் கான்செப்ட். ஆசீர்வாதம் கர்த்தர் இடத்துல ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தையும் விரும்பி கர்த்தர் இடத்துல கேட்கணும். இங்க எலியேசர் இன்னொரு மனுஷன் சொல்றான், அவனுடைய மேனேஜர் சொல்றான், அப்ரஹாமுடைய மேனேஜர் சொல்றான், கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார், மல்டி பில்லியனரா இருக்கிறார், ட்ரில்லியனரா இருக்கிறார் சொல்றாரு. கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். வேலைக்காரர்களையும். ஒரு ராஜா சண்டைக்கு வரான், வேலைக்காரர்களை வைத்து அபிரகாம் அவனை ஜெயிக்கிறான். அப்ப இவன்ட்ட எவ்வளவு வேலைக்காரங்க இருப்பாங்க பாருங்க. 319 சொல்லுது. அந்த வேலைக்காரர்களை கொண்டு அபிரகாம் யுத்தம் செய்து ஜெயிச்சானா. அந்த 300 வேலைக்காரங்க மட்டும் அவங்ககிட்ட இல்ல, பலசாலிகளா இருந்தவர்களும் அனுப்புறான். மற்றவங்களாம் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னு தெரியல, அவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிறான். அவங்க எல்லாருமே நல்லா திடகாத்தமா இருக்கிறாங்க. சண்டை போடுறதுன்னா என்ன சாதாரண விஷயமா? ஒரு ராஜாவை எதிர்த்து சண்டை போடுறாங்கன்னா
சும்மா காய்கறி தின்ட்டு போய் சண்டை போட முடியுமா? அதான் யோசிச்சு பாருங்க. ஆமா, முட்டை, கோழி, ஆடு, மாடு எல்லாத்தையும் தின்னுட்டு அவன் டெய்லி தின்னானா தான் அவன் திடாத்தமா இருக்க முடியும். ஒரு ராஜாவை எதிர்த்து, ஒரு மிலிட்டரிய எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சானுலாம். பாத்தீங்களா? எவ்வளவு பலசாலிகளா இருக்காங்க. அப்ப என்ன மாரி உணவு அவன் குடுத்திருப்பான்? வேலைக்காரர்களுக்கே வேலைக்காரர்களுக்கே அப்படி ஒரு உணவு அவன் குடுக்குறான்னா, அவன் எப்படிப்பட்ட சீமானா இருப்பான் பாருங்க. எப்படிப்பட்ட மைண்ட உடையவனா இருக்கிறான் பாருங்க. வேலைக்காரன் தானே எதையா போட்டு போகணும் தானா? தன்னுடைய மீதியும் மிச்சத்தையும் தின்னணும்னு செஞ்சானா? கிடையாது பாருங்க. அந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியம். பணத்தை பற்றிய மனநிலை, ஆட்டிட்யூட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க சொல்றான் பாருங்க. கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்து அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் கர்த்தர் இந்த அபிராம போலதான் நாமும் இருக்கணும்னு விரும்புறாரு. அதனாலதான் பெருசா சிந்திங்க அப்படின்னு சொல்றது. உங்க சிந்தனையை பயன்படுத்துங்க. சின்னதா குறுகலாக உங்களை சிந்தித்துக் கொள்ளாதீங்க. உங்களை பற்றிய எண்ணம் பெருசா இருக்கட்டும். உன் வாழ்க்கையில எது பெருசா இருக்குதோ இல்லையோ, எண்ணம் பெருசா இருக்கட்டும். நாளைக்கு கார் வாங்குவான் அப்படின்றத மட்டும் யோசிக்காதீங்க. நாளைக்கு ஜெட்டு வாங்குவீங்கன்னு யோசிங்க. அப்படிதான் இருந்தான். ஈசாக்கு எடுத்து பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கவனிங்க. சில பேரோட ஜபம் வருஷக்கணக்கா கேட்கப்படல. 10 வருஷம் ஆகுது, 10 வருஷமா ஜபம் பண்ற கிடைக்கல அப்படின்வாங்க. இங்க பாருங்க, அந்த வருஷமே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஐஸ்வர்யன் ஆனான். ஒரே வருஷத்துல ஐஸ்வர்யன் ஆயிட்டான், மகா பெரியவன் ஆயிட்டான், அந்த ஊர்லயே பெரிய ஆள் ஆயிட்டான். 10 வருஷம் எடுக்கல அவனுக்கு, 50 வருஷம் எடுக்கல அவன் பெரிய ஆள் ஆகிறதுக்கு. ஒரே வருஷத்துல அவன் ஐஸ்வர்யனானான், மகா பெரியவனானான். அந்த தேசத்துக்கே, அந்த ஊருக்கே மகா பெரியவனானான். ஒரு வருஷத்துக்குள்ளே கர்த்தர் அவனை ஐஸ்வர்யவானாக, மல்டி பில்லியனராக மாத்திட்டாரு. ஒரு வருஷத்துல போதுங்க, நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறிவிடும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க, அந்த புரிதலோடு இருக்கக்கூடாது. வேதத்தையோ கர்த்தரையோ என்ன போதிக்கிறாங்களோ அதை தெளிவா கேளுங்க. நீ ஜெபிக்கும் போது, ஆவியானவர் உணர்த்தும் போது அது தகுந்த போல ஜெபிச்சீங்கன்னா, அந்த வருஷமே, நான் சொல்றேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் மில்லியனர் ஆக முடியும், பில்லியனர் ஆக முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். நீ நினைத்த காரியங்களை, விரும்பின காரியங்களை, யோசிச்ச காரியங்களை, சிந்தித்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரும். இட் வில் பி மேனிஃபெஸ்டட். ரொம்ப காலம் கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டாரு. இவனை ஐஸ்வர்யன் ஆக்கிறதுக்கு, அந்த ஊர்லயே பெரியவன் ஆக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வருஷம் தான் ஆக்கினான். ஒரு வருஷம். அந்த வருஷத்திலே 365 நாள்லாம் சொல்லல, ஜெபம் பண்ணி முடிந்து அந்த வருஷமே. அவன் விதைத்தான், அறுவடை பண்ணான். விதைக்காம உட்கார்ந்து இருந்தான்னா அவன் அறுவடை பண்ணி இருக்க மாட்டான். யாக்கோபு எடுத்துங்க. யாக்கோபுனாலே திருடன் தான் அர்த்தம். பெத்தேல்ல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டு ஓடுறான். திருடுறதுனால தான் பட்டுருவோம் அப்படின்றது அவனுடைய நம்பிக்கை. அவனுக்கு தெரியல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை நன்றாக்கும், மேன்மை உள்ளவனாக்கும்னு அவனுக்கு தெரியல. அவனுடைய மூத்த சகோதரனுடைய ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு
ஓடுறான். அந்த ஆசீர்வாதம் அவனை பெரிய ஆளாக்கில்ல. அப்புறம் அவனுக்கு புரியுது அது திருடன் இருந்தாலும் அவங்க அண்ணன் கண்டிப்பா அவனை கொலை பண்ணிடுவான். அவன் ஆத்திரத்தோட இருக்கிறான் அப்படின்னு தெரியுது. உயிரே இன்னைக்கு ஆபத்தாயிடுச்சு. அவன் ஓடுறான். அப்புறம் அவனுக்கு புரியுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவையானதை விட அதிகமா கொண்டு வரும். அவன் அண்ணனை விட அவன் தகப்பனை விட ஆசீர்வதிக்கப்பட்டுக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. தேவனிடத்துல ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க, என்ன ஆசீர்வதிச்சா தான் அவங்களை அனுப்புவான்னு சொல்லி என்ன ஆசீர்வதியும்னு அவன் ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை பெறான். பெற்றுட்டு அவங்க மாமா இடத்துல போறான். அவன் இவனை விட பெரிய டுபாக்கூர். அவன் ஏமாத்துக்காரன். அவன் 420. அவன் 420னா அவன் 840. அவன் அவ்வளோ மோசமான ஆள். இவனை ஏமாத்தி அவன் தன் வியாபாரத்தை பெருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினால, அறிவினால, வெளிப்பாடினால, அதான் ரொம்ப முக்கியம், வெளிப்பாடு. அவன் பெரிய 2 பரிவாரங்களோடு திரும்பி வரான் பாருங்க. இங்க பாருங்க, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். வெறும் கோலும் கையுமா சொல்றான். கோல்ன்றது என்ன? மரக்கிளைய உடச்சிக்கிறது தான் கோல். அது கூட காசு கொடுத்து வாங்குறது இல்லை. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஓடி வருகிறான். நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். 2 பரிவாரம். அவ்வளோ ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. சபைக்கு வருகிற, இயேசுவை விசுவசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமை போல, அவன் புள்ள ஈசாக்க போல, அவன் பேர புள்ள யாக்கோப் போல கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்திருக்கிறாருன்றதுனால நமக்கு ஆசீர்வாதம் வந்துடாது. பிரதர் ஆசீர்வாதம் போடுவாரு, பாஸ்டர் ஆசீர்வாதம் போடுவாரு, அப்படியே ஏதோ கையில இருந்து இறங்கிடும் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தீங்கன்னா, என் கையில ஒண்ணும் கிடையாது. கவனிச்சிங்களா? என் கையில எதுவும் கிடையாதுமா. நிறைய பேர் அதான் நினைச்சுக்கிறான். பாஸ்டர் கை தூக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியும் ஐக்கியம் உங்களோட இருப்பதாகன்னு எல்லா ஆசீர்வாதமும் கையில இருந்து இறங்கிடுச்சு. பாஸ்டர் கையில தான் ஏதோ வச்சுன்னுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறான். கையில எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. என் கையில எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்ற வார்த்தை தான். அந்த வார்த்தைய நீங்க புரிஞ்சுக்கிட்டு, வேதத்துல இருந்து போதித்தோம்ல நீங்க வந்ததுல இருந்து, அதை புரிந்து கொண்டு அந்த வெளிப்பாட்டின்படி உங்களை நீங்க தகுதி உள்ளவர்கள் ஆக்கி கொண்டு விசுவசித்து ஜெபிப்பீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஆட்டோமேட்டிக்கா வராது. ஆசீர்வாதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு புரிஞ்சுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளவும் இதுக்குள்ள இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிறார், ஆசீர்வாதம் வந்துச்சுன்றது மட்டும் இல்லை. அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும், அதை நம்முடைய ஆக்கி கொள்ளணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன புரிதல் நமக்கு உண்டாகணும் அப்படின்றத அறிந்து கொள்ளணும். நல்லா போதனைகளை கேட்கணும், போதிக்கிறத கேட்கணும். நான் நிறைய டைம் திரும்ப திரும்ப போதிக்கிறதோட காரியம் என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான். புரிதல் இல்லாம நான் வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறேன்னா அது நடக்காது. புரிதல் இருக்கணும். அந்த புரிதலின்படி தான் கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடினால அவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. விசுவசிக்காதவர்களுக்கு அது பிரயோஜனமா இல்லைன்னு எபிரேயர் 4:2 சொல்லுது. நம்ம விசுவசிக்கணும்னாலே புரிதல் இருந்து விசுவசிச்சாதான் அது கிடைக்கும். சும்மா கேட்கறதுனால, சும்மா வார்த்தையை அறிக்கிறதுனால உண்டாயிடாது. அதனால்தான் கர்த்தர் ஒரு பிரசங்கிய சபையில வைத்திருக்கிறார். எதை காரியமானாலும் முதல்ல அது என்னன்னு புரிஞ்சுக்கணும், படிச்சு புரிஞ்சுக்கணும், வந்து இங்க கேட்டு புரிஞ்சுக்கணும், ஆவியானவர்கிட்ட வெளிப்பாடை கேட்கணும். இங்க போதிக்கப்பட்ட காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு ஜெபிச்சிங்கன்னா அது ஈஸியா சுலபமா கிடைக்கும். ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கணும் இல்லையா, ஒரே வருஷத்துல அவன் மல்டி பில்லியனர் ஆயிட்டான். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? டக்குன்னு ஆண்டவர் வந்தா மாத்திட்டாருல்ல.
அந்த வெளிப்பாடு உண்டாகணும், சரியான வெளிப்பாடு உண்டாகணும். அவன் விதைத்தான், அந்த நிலத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தினான். எந்த சூழ்நிலையில அவன் அந்த விதைச்சான் தெரியுங்களா? பஞ்ச காலத்துல விதைத்தான். அதுதான் அங்க சப்ஜெக்ட். எல்லாருக்கும் தெரியும். நல்ல செழிப்பான பூமியில, மழை உள்ள பூமியில, தண்ணி இருக்கிற இடத்துல வச்சா வளரும்னு. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஊரே வறண்டு அப்படியே நிலம்லாம் பொளந்து கிடக்குது, தண்ணியே இல்ல. அங்க செடி கொடி எதுவுமே இல்ல, வெறும் குச்சி தான் நிக்குது அந்த ஊர்ல. அந்த தேசத்துல விதைச்சான்னா எவ்வளவு விசுவசிச்சு இருப்பான் பாருங்க. அங்க விசுவாசம் தான் முக்கியம். அது இல்லாம கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டாந்து ஈஸியா கொடுத்துருவாரு. ஈஸியா தான் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு அதை குறித்த புரிதல், வார்த்தை குறித்த, வசனத்தை குறித்த புரிதல் இல்லாதனால அதை நாம் எடுத்துக்கொள்ள தவறி விடுகிறோம். அதனால்தான் விசுவாசம் கூட நம்ம போதிக்கப்படணும். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பாருன்றது இல்ல. அது மட்டும் போதனை இல்ல. அதுவே சரியான போதனை கிடையாது. கர்த்தர் கொடுப்பாருன்றது. கர்த்தர் கொடுப்பாரு பிரதர், விசுவசிங்க பிரதர் அப்படின்றது சரியான போதனை கிடையாது. அதுதான் நம்ம காலங்காலமா கேட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, ஏற்கனவே கொடுத்துட்டாரு. கொடுத்தத குடுன்னா எப்படி கொடுப்பாரு? கடுப்பாயிடுவாரு. நான் தான் கொடுத்துட்டேனே, எத்தனை முறை தான் சொல்றது? கொடுத்துட்டேனே. அதை நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன் பிரதர். கர்த்தர் கொடுத்துட்டாருன்றத நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன். கர்த்தர் கொடுப்பார், கொடுப்பார், ஆண்டவரே கொடும், ஆண்டவரே கொடுங்க அப்படின்னு கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சிலுவையிலே எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வேதம் சொல்லுது. எனக்கு தெரியாத பிரதர், சரியான போதனையை கேளுங்க. வேதம் என்ன சொல்லுதோ அதை ஆராய்ந்து படிங்க, புரிஞ்சுக்குங்க. போதிக்கும் போது புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் கொடுப்பார் கொடுப்பாருன்னா கர்த்தர் சொல்றாரு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்றாரு. அந்த கொடுத்துட்டேன்றத காதுல வாங்கவே இல்லை. அப்புறம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் அவர்கிட்ட ஏன் கேட்கணும்? கேட்டுக்கிட்டே இருந்தா கேட்டுக்கினே தான் இருப்பீங்க. கொடுத்துட்டாருன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதான் விசுவாசமே. கொடுத்துட்டாருன்னு நம்புறது எப்படி? அதுதான் விசுவாசமே. அதுதான் கத்துக்கணும் வேதத்துல இருந்து. நான் அதுதான் திரும்ப திரும்ப வந்து போதிக்கிறேன். இங்க இதை கேட்டுட்டு அங்க இன்னொருத்தர்கிட்ட போய் அவர் கொடுப்பாரு கொடுப்பாருன்னு அவரு 5 மணி நேரம் போதிச்சாருன்னா அதுதான் உங்களுக்குள்ள இருக்குமா ஒழிய கொடுத்துட்டாருன்றது இருக்கவே இருக்காது. போராடினே இருக்க வேண்டியதுதான். அலை எப்படி கரைக்கும் வராது, நடுக்கடலுக்கும் போகாது, ரெண்டு நடுவுல அலசரை பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது அவிசுவாசம். அதனால்தான் எதா இருந்தாலும் தெளிவா புரிஞ்சுக்கணும், தெளிவா கேட்கணும், தெளிவாய் போதிக்கிற ஒரு இடத்துல போகணும். அந்த ஆலயத்துக்கு போய் கேட்கணும். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், புரிய வைக்கிறார், புரிந்து கொள்வீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம்.